வணக்கம், நான் சாம். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓகே நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேனே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரோம் டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் க்ரோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கீழே பாருங்களேன், ஃபார் மேக் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிட்டான். ஆக்சுவலாக நான் எங்கேயுமே சொல்லலை இது மேக்கு இது பிசின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் அவன் காட்டுற ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் என்னென்னா மேக் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நான் என்ன மெஷின் யூஸ் பண்ணுறேங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்னிக்கை அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ கற்றுக்க போகிறோம். சரியா? இப்போ டேரெக்டாக சப்ளைன் போயிடலாம். சாரி, என்னோடய பெட்ரூம்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடெலாம் கிளம்ஸியாக இருக்குது. மேபி ஆடியோலையோ வீடியோலையோ ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகே, பேர் வச்சுக்கிறேன். ஓகே, டிவைஸ் டிடக்ஷன் இன் JS சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி HTML ஸ்னிப்பட் போட்டுக்கிறோம். டிவைஸ் டிடக்ஷன் இன் JS. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு H1 டேக் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஐடி வந்து பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஜ் லோடாகி முடிஞ்ச பிறகு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். விண்டோ ஆன் லோட் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் போடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து. அந்த ஆப்ஜெக்டில் போய் யூசர் ஏஜென்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த யூசர் ஏஜென்ட்டு ஒரு நேம் கொடுப்பான். நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸாக மேக்கா பிசியான்னு மாத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது ஐஃபோனா ஐபேடா இல்லை மொபைல் வேறு எதனா மொபைல் டிவைஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நேவிகேட்டர் டாட் யூசர் ஏஜென்ட். ஓகே, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது ரிஜெக்ட்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணுறது. அதில் ஐஃபோன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் கடைசி என்ன பண்ணுறேன், ஒரு ஐ போட்டுக்கிறேன். ஒருவேளை அது ரிட்டர்ன் பண்ணுறது இப்படி இருக்காது, ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு வேளை கேசஸ் லோயர் கேஸ் அப்பர் கேஸ்னு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா இந்த ஐயை சேர்த்துக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா இக்னோர் கேசஸ் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அவன் வந்து ஐஃபோன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனோட ரெஃபரன்ஸ் நமக்கு தேவை இல்லையா. ஸோ டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அவன் பேரை போட்டுடுறேன். ஓகே, platform dot inner ஓகே டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் என்ன போட்டுடலாம், இட்ஸ் இல்லை அவ்வளோ கூட வேண்டாம், ஜஸ்ட் ஐஃபோன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. ஓகே ஓகே, இது பிரிண்ட் பண்ணுறதால என்ன பிரயோஜனம் யாரும் கேட்கக்கூடாது கேள்வி. இது ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எப்படி அந்த டிவைஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, டிவைஸ்க்கு ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கோட் எழுத முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, ஐஃபோன் அப்படின்னா ஐஃபோனுக்கான க்ரோமாக காட்டலாம். ஐபேட்னா ஐபேடுக்கு ஒரே க்ரோம் தான் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஐஃபோன் ஐபேடு மேக்கு பிசி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கோடை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே ஐபேட் போட்டுக்கிறேன். மற்ற டிவைஸ்லாம் எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு பேராக போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அப்படி டிவைசஸ் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நேவிகேட்டர் டாட் யூசர் ஏஜென்ட் அதை போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 699 இருந்தால் நான் இட்ஸ் அ மொபைல் அப்படின்னு சொல்லிட போகிறேன். ஓகே ஓகே, நான் இங்கே பாருங்களேன், மறந்துட்டேன் இதை போடுறதுக்கு. ஓகே, இது ஐபேடுன்னு போட்டுடலாம். இது வந்து அதர் மொபைல்ஸ் அப்படின்னு போட்டுறேன். சாரி, பயாஸ்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஐம் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேபி இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்கே என்ன வரும் அப்படின்னா, இந்த ஐபேடுக்கு பதிலாக மேக் ஓஎஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த கோடையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மேக்குன்னு போட்டுறேன். இது எதுவுமே இல்லைன்னா ஓகே, நமக்கு தெரியும் இது பிசி. சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய
டைமுக்கு வந்துட்டோம். ஓப்பன் இன் ப்ரௌசர். என்ன இவ்வளோ ஆகுது? ஓகே, மேக் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம சிமுலேட் பண்ணணும் இல்லையா, வேறு டிவைஸ்லாம் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்சோல் டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்களேன், நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள், டாகிள் டிவைஸ் டூல் பார் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணால் இங்கே டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதர் மொபைல்ஸ், ஏன்னா கேலக்ஸி எஸ்ன்னு இருக்குது, அதனால் அதர் மொபைல்ஸ் காட்டுது. உங்களுக்கு நான் சொன்னேன்ல, அந்த ஐடியா சொன்னேன்ல, navigator.useagent அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் கிடைக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் கிடைக்கல, ஆப்பிள் வெப்கிட். ஓகே, இதில் கிடைக்கல, இதுதான் பிரச்சனை. இப்போ இதுவே பாருங்களேன், ஐஃபோனில் பாருங்களேன். ஸோ ஐஃபோன் போட்டுட்ருக்கேன், ஐஃபோன் போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஐஃபோனுங்கிற டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். இதை மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிவைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிவைஸை போட்டு காமிச்சேன். இப்போ ஐபேட் வச்சுருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஐபேட் மாறுது. ஓகே, ஸோ ஒரு யூசர் ஏஜென்ட், அதாவது என்ன மெஷினை யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பீஸ் ஆஃப் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சோர்ஸ் கோட் வந்து நான் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.